ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி ஒரு சூப்பராக சாஃப்டான இனிப்பான நல்ல இலை கொழுக்கட்டை தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் மட்டும் நம்மளுக்கு போதும். பாகுப்பதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதில் கல் மண் தூசிலாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி செய்கிறோம். அதை இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவு சிறுபருப்பு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க, சேர்த்துட்டு அரை மூடி அளவு தேங்காவை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இது மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது தான் கொழுக்கட்டை சாப்பிடும் போது நம்மளுக்கு அடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் அளவு வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் முந்திரியை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதான் கொழுக்கட்டை நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மண் தூசிலாம் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. இது போல் கொதி வரணும். இப்போ நான் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். எந்த கப்பால் வெல்லம் எடுத்தோமோ அதிலே 3 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் வெல்லத்துக்கு 3 கப் அளவு மாவு கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுங்க. மாவு நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இது போல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தட்டில் நான் பூவரச இலை தான் எடுத்திருக்கேன். அதை கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய இலையாக வச்சுக்கோங்க. மாவை இது போல் உருண்டை பிடிச்சிட்டு வச்சு இது போல் 2 சைடும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. வாசனையாகவும் இருக்கும் இலையில் செய்கிறனால. நம்ம இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பாத்திரம் மேலே தட்டு வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே இட்லி தட்டு மேலே வைக்க மாட்டேன். அதில் தண்ணி படும் கொழுக்கட்டையில். அதனால் மேலே இது போல் ஒரு தட்டு வச்சுட்டு இலையை இது போல் மடித்து வச்சு அப்படியே அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருந்தது. நல்லா ஒரு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.